நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இளம் வயதிலேயே நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட புரட்சியாளர் பொது வாழ்க்கையில் தூய்மை, அரசியலில் நேர்மை என்ற கோட்பாட்டை வாழ்வின் இறுதி நொடி வரை கடைபிடித்த ஒரு மகத்தான ஒரு தலைவர். வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் கூட தன் மீது சிறு விமர்சனத்தை கூட வைக்க முடியாத அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த ஒரு மகான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி செழுமைப்படுத்திக் கொண்ட ஒரு மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே மண்ணை அள்ளி அந்த ஆற்றின் வளத்தை சிதைக்கிறார்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்களோடு ஆற்றுக்கு நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா நல்லகண்ண அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மாண்புமிக்க மனித பாங்கு, மாண்பு அவரிடத்திலே இருந்தது. நல்லகண்ணு என்பது தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு 100 ஆண்டு கால வரலாறு. வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் என்பது யாரும் மறுக்க முடியாது. தமிழ் சமூகம் உள்ளவரை நல்லகண்ணு என்கிற அந்த நல்ல தலைவனினுடைய பெயர் எல்லாருடைய இதய சுழற்சியும் எடுத்து எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி ஓய்ந்து நெகிழ்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற ஒரு வரலாற்று நாயகன் எங்களுடைய ஐயா, நம்முடைய ஐயா நல்லகண்ண அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவர். கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து நடந்து உழைத்த ஓய்வெறியா உழைப்பாளி, உன்னத போராளி இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியை தருகிறது. நாங்கள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்ற பிள்ளைகள். எங்கள் மீதெல்லாம் அளப்பரிய அன்பை பொழிந்த ஒரு தந்தை. அவரை இழந்து நிற்கிறோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த துயரம் வாட்டுகிறது. ஆனால் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், மக்கள், அதில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், தோழர்கள், தமிழ் சமூக மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஐயா நல்லகண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய சம்பளத்தை செல்வோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்னம் இன்றைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய தியாக வாழ்க்கைக்கு இன்றைக்கு பிரியாவிடை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தின் முதல்வரும் எங்கள் கழக தலைவருமான அருமை தலைவர் தளபதியார் அவர்கள் நேற்று சொன்னதைப் போல இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாதை வகுத்து தந்தது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கு என்ன இலக்கணம் வேண்டும் என்பதை வகுத்து தந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
அந்த வழக்குரைஞர் மூலமாக, அந்த தொழில் மூலமாகவும், பொதுவுடைமை இயக்கத்தின் மூலமாகவும் மிக சிறப்பான சேவை செய்திருந்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் இப்பொழுது இறங்க உள்ளார்கள். மூத்த தலைவர் முதுபெரும் தோழர், அருமை தோழர் நல்லகன் அவர்களோடு நான் சட்டக்கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் முன்னேற ஊழியராய் இதே அலுவலகத்தில் தான் அருமை தோழர் து. ராஜாவோடும் தோழர் ஆதிமூலத்தோடும் இந்த 1975 முதல் 79 வரை ஒரு முழுநேர ஊழியராக படிப்பு நான் துவங்கினேன். அந்த சட்டக்கல்லூரி படிக்கிற படிவுதான் அருமை தோழர் மூத்த எங்களுடைய அப்பாவை போன்றிருக்கக்கூடிய அருமை தோழர் நல்லகன் அவர்கள் காலையில் 5:30 மணிக்கு எழுந்து படிக்க துவங்குவார். அதோடு சேர்ந்து நானும் படிக்க துவங்கினேன். இன்றைக்கு ஒரு வழக்கறிஞராய் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போனவருக்கு என்னை செதுக்கி இடமே பாலநிலமும் அருமை தோழர் ராஜாவும் நல்லகனை போட்டிருக்கிறவர்கள் தான். அந்த மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமொத்த அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஓய்வூதிய போராளி இன்றைக்கு தன்னுடைய சிந்தனை நிறுத்தி கொண்டார். ஆனால் அவர் ஆற்றியிருக்கிற பங்கு 80 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு ஆற்றியிருக்கிற பங்கு, அவருடைய தன்மை, எளிமை, நேர்மை, தமிழ்நாட்டினுடைய காந்தியாய் புகழப்பட்டிருக்கிறவர் என்றென்றைக்கு விளக்கப்படுவார். உடலால் மறைந்தாலும் அவர் ஆற்றியிருக்கிற பங்கும் இந்த தமிழ்நாட்டிற்கு என்றென்றைக்கு இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய அருமை தலைவர் RNK உடைய புகழ் வாழும், செங்கொடி வெல்லும் என்று சொல்லுகிறார். எனக்குமே ஐயாவுக்கும் என்னோட ஊருக்கும் என்னோட ஊருக்கு இடையில் ஒவ்வொரு தண்டவாளம் தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் அவர் வாழ்ந்துருக்காரு, ஒரு பக்கம் நான் வாழ்ந்துருக்கேன். சென்னையில் ஐயப்பமால் பக்கம் வயசான நாட்கள்லேருந்து எனக்கு பேசிட்டு இருக்காரு. அந்த நாட்களில் அவர் பேசுகிற எல்லா வார்த்தையும் எனக்கு இத்தனை யுகங்கள் ஆனதுக்கப்புறம், இத்தனை வருடங்கள் ஆனதுக்கப்புறமும் இன்னும் மாறாமல் இருக்கிற உழவு பண்ணியிருக்கிற மண்ணின் மீதும் மக்கள் மீதும் பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை மீட்டெடுத்து அதை மாற்றணும்னு சொல்லி குடிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நடக்குது ஐயா. மறைவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா என் வாழ்க்கையில் தென் மாவட்டத்தில் போன்றவர்களாக சொல்லுவேன், என்னோட வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு சாதிய மத பெருமிதங்களோ, முக்கியமாக சொல்லப்போனால் சாதிய பெருமிதங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, பக்கத்தில் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, மிகப்பெரிய தத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து மனிதர்களாக ஒரு நடக்கிறது. திருநெல்வேலிக்காக ஒரு செயல்படுறதுக்காக ஒருத்தரும் பயணித்து வந்து வாழ்ந்து நல்ல விஷயத்துக்கு போவதில் என் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு, முக்கியமான நாளாக பார்க்கணும். ஒரு புகழும் அவரோட கனவுகளும் அத்தனையுமே நிறைவேறும். ஐயாவுக்கு விடுதலை போராட்டத்தின் சிற்பியாக விளங்கிய நம்மிடையே அரசியலில் எவ்வளவு தூய்மையாக வாழலாம் என்பதற்கு ஒரு நடமாடும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் RNK என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்கள் அமைந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய துயரத்தையும் மன வேதனையும் அளிக்கும். 101 வயது அடைந்து நம்மை விட்டு ஐயா அவர்கள் மரணித்திருக்கிறார். இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த அவர்கள் இளம் வயதிலேயே சிறுவனாக இருந்த காலகட்டத்திலேயே மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பது அவருடைய தியாக வரலாற்றினுடைய தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கின்றது.
பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக சிறு வயதிலேயே போராட்டத்தை நடத்தியவர். தொடர்ச்சியாக எந்த விதமான சலனத்திற்கும் இலக்காகாமல் ஒரே கட்சியிலே பயணித்து மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் உயர்ந்த ஒரு ஆளுமையாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்தார்கள். 1996 முதல் ஐயா RNK அவர்களுடன் பழகக்கூடிய ஒரு பேர் எனக்கு கிடைத்தது. 1999 பதட்டம் நிறைந்த கோவை பகுதியில நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அப்போது அவர்களுடைய பரப்புரை வாகனத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் பறந்தன. ஐயா அவர்கள் அந்த கொடிகளை பார்த்துவிட்டு, இது ஒரு முக்கியமான கொடி மிஸ்ஸிங்காக இருக்கிறது, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி எங்கே என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், பதட்டம் நிறைந்த இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய கொடி உங்கள் வாகனத்தில் நாங்கள் வேண்டுமென்றே கெட்டவில்லை, அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காதா என்று கேட்டபோது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கொடுத்த பதில் இன்றும் என்னுடைய காதுகளில் உண்டாரமிட்டு இருக்கின்றன. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய அமமுக முக்கியம், நீங்கள் முக்கியம், அதுதான் முதல் பட்சம், வெற்றி தோல்வி என்பது இரண்டாம் பட்சம் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் பசுமையாக என்னுடைய உள்ளத்திலே நிழலாடுகிறது. அரசியலிலே ஒரு செல்வாக்கு மிகுந்த செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் கூட ஒரு சாமானிய மக்களுக்கு உழைக்கக்கூடிய வகையிலே ஒரு மிகுந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். 2022 தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருதை ஐயா RNKவுக்கு வழங்கியது. அப்படி வழங்கப்பட்ட போது 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் அதோடு கூடுதலாக 5000 ரூபாயும் சேர்த்து திரும்ப அரசுக்கு மக்கள் நல பணிக்காக வேண்டி திரும்ப அளித்தவர் RNK என்பதும் அவர்களுடைய தயாள குணமும் அவர்களுடைய மக்கள் அர்ப்பணிப்பு மிகுந்த வாழ்வுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஐயா நல்லக்கண் அவர்களுடைய இழப்பு நிரப்ப முடியாது. வழக்கமாக பெரும் ஆளுமைகள் மறையும் போது அவர்களுடைய இடம் நிரப்ப முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே ஐயா நல்லக்கண் அவர்களுடைய அந்த மறைவு அவர்கள் விட்டு சென்ற இடம் நிரப்ப முடியாதது. இன்றைய இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஐயா நல்லக்கண் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ஐயா நல்லக்கண் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் கோடான கோடி இடதுசாரி தோழர்களுக்கும் அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முன்னாள் மாநில செயலாளர் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர். ஒரு எளிமையான, ஒரு அன்புமயமான மனிதர். ஆனாலும் உறுதியான கொள்கை நிலைப்பாடும் ஒரு அச்சமற்ற மனநிலையும் உள்ளவர். சுருக்கமா சொல்லணும்னா ஐன்ஸ்டீன் காந்தியை பத்தி சொன்னதுதான், இப்படி ஒரு மனிதர் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்றால் வருங்கால தலைமுறை நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அது நல்லக்கண் அவர்களுக்கும் பொருந்தும். ஒரு இந்த வாழ நிலத்துல அரசியலுக்கு வந்த ஆரம்ப கட்டத்துல ஏராளமான நேரத்தை நான் அவரோட செலவிட்டிருக்கேன். அப்ப அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளராக இருந்தாங்க. நேருவை பற்றியே அதிகம் அவரிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு சின்ன வயசுல எழுதிக்கிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன கதையை கூட படிச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிச்சிருக்காங்க, கட்சி வித்தியாசம் இல்லாம.
அந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் பொதுவாழ்வில் இருப்பது ரொம்ப அரிது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான அஞ்சலிங்கிறது இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவர் நடந்த கடினமான நேர்மையான கொள்கை மிக்க எளிமையான பாதையில் நடக்கணுங்கிறது. ஐயா ஆர்என்கே அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்கி பொதுவுடைமை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு தலைவராக விளங்கினார். அவருடைய புகழும் பெருமையும் அவர் வகித்த பதவிகளில் இல்லை, அவர் நடத்திய போராட்டங்களில், அவரது தியாகங்களில், அவரது சமரசமில்லாத அரசியலில் இருக்கிறது. எளிய வாழ்க்கைக்கு உதாரணமாக இன்றைக்கு எல்லோராலும் அடையாளம் காட்டப்படுகிறவர் ஐயா ஆர்என்கே அவர்கள். எளிமை என்றால் மகாத்மா காந்தியடிகளைத்தான் இந்த நாடு நினைவு கூறும். அதுபோல இடதுசாரி இயக்கத்தினுடைய காந்தியடிகளாக போற்றப்படுகிறவர் ஐயா ஆர்என்கே அவர்கள். அவர் ஒரே ஒரு முறை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். அது அவருக்கு எந்த விதத்திலும் இழப்பு அல்ல, தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் பேரிழப்பு. அன்றைக்கு மதவாத சக்திகளை எதிர்த்து இடதுசாரிகள் களங்கண்ட நேரத்தில் அதற்கான போராட்ட களத்தில் வீரராகத்தான் அவர் போட்டியிட்டாரே தவிர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக அவர் போட்டியிடவில்லை. அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு அவர்கள் பெயர் விட்டு கிளைபிரம்பி இருக்க மாட்டார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக, வர்க்க சமத்துவத்துக்காக போராடியது மட்டுமன்றி சமூக சமத்துவத்துக்காகவும் போராட்டங்களை நடத்தி இந்தியாவுக்கே இடதுசாரி இயக்கத்துக்கு, இடதுசாரி அரசியலுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். அதனால்தான் இடதுசாரி இயக்கத்தை கடந்து திராவிட இயக்கமாக இருந்தாலும் அம்பேத்கரிய இயக்கங்களாக இருந்தாலும் அவரை ஆதர்சமாக, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிற நிலை இருக்கிறது. அத்தகைய மாமனிதருடைய இழப்பு தமிழகத்துக்கு, கொள்கை சார்ந்த அரசியலுக்கு பேரிழப்பாகும். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய வீர வணக்கங்களை செலுத்திக் கொள்கின்றேன். வாழ்வை அர்ப்பணிப்போம். அதுதான் அனைவரை நாம் பொதுவாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படி தியாக உணர்வுடன் எதிர்த்தும் சார்ந்து நேர்மையும் உறுதியும் இறுதி வரையில் பணியாற்ற வேண்டும் என்பதற்கு வாழ்கால சாட்சியமாக நம் கண்முன்னால் வலம் வந்தவர்தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். மகாத்மா காந்தி முறை ஐ எம் நான் வயலண்ட் கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். உண்மையிலேயே மகாத்மா காந்தி சொன்ன வாக்குமூலத்திற்கு வாழ்கால சாட்சியாக விளங்கியவர் தான் காந்திய கம்யூனிஸ்டாக இருந்த நல்லகண்ணு ஐயா அவர்கள். என் தந்தையை போல் அவரை நான் நேசித்திருக்கிறேன். அவருக்கும் எனக்கும் இடையே இருந்த உறவுகள் எல்லாம் என் மனத்தை உள்ளாடுகிறது. அந்த பெருமகளுடைய பெருமைகளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். எதிர்கால தலைமுறை ஒரு உன்னதமான அரசியல் ஆரோக்கியம் நிறைந்த சமூகத்தை சந்திக்க வேண்டும் என்றால் எல்லா கல்லூரிகளிலும் ஐயா நல்லகண்ணுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை துணைப்பாட திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசுக்கு நான் வேண்டுகோளை வேறு இயக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்
100 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உழைக்கின்ற வர்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் ஐயா நல்லக்கண்ணுடைய மறைவு ஒவ்வொரு மனுஷுடைய குடும்பங்கள் அவர் விட்டு சென்றிருந்தால் கூட ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான குடும்பத்தோடு அவர் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த முன்னாள் தலைவர் கலைஞருடைய நெருக்கமாகவும் பெருந்தலைவர் காமராஜருடைய நெருக்கமாகவும் இருந்தவர். இந்த மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைக்கின்ற வர்க்கத்தை எதுவும் பலனை எதிர்பார்க்காமல் குடும்பங்களை பார்க்காமல் உழைத்தவர். அவர் தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தமிழக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு படத்தை அவருடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் எதையும் தட்டி காப்பவர் மக்களுக்காக. நல்லது என்றால் அவர் பாராட்டுவார்கள் மேடைகளில், தவறு இருந்தால் செய்தித்தாளை சுட்டி காமிப்பார். ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 2 முறை எனக்காக அவர் பணியாற்றினவர்கள் இப்படிதான் ஜெயிக்க வேண்டும். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தது என்ற போல ஏழை குடும்பத்தில் பிறந்து மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்ற ஒரு மாமனிதர். அவருடைய பிறப்பு அவர் குடும்பத்திற்கும் அவருடைய தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஐயா மறைந்த முதுபெரும் தலைவர் நல்லகண்ண ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகை புரிந்திருக்கின்றோம். ஐயாவுடைய இழப்பானது ஒரு தமிழினத்துக்கே ஒரு பேரிழப்பு. ஒரு நல்லதோர் அரசியல் தலைவனை என்று தமிழக மக்கள் இழந்து தவிக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவன் இருக்கும்போது அவரை நாம் தலையில் வைத்து கொண்டாடாமல் இறந்த பிறகு அந்த தலைவனை தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவனை இனி தமிழகம் காண்பது அரிது. இது போன்ற ஒரு தலைவர்கள் கிடைத்தால் தமிழகம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். செங்கொடியின் சிம்மாசனம் ஐயா திரு RNK அவர்கள். தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அறம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு இருக்கு. அந்த அறம் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் தான் திரு RNK அவர்கள். தன் வாழ்நாள்ல கட்சி கொடுத்த 2500 ரூபாயும் வீட்டுல தன்னுடைய மனைவி ஓய்வூதியமாக வாங்கிய 4500, இதுவே எனக்கு போதும்னு ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் திரு ஐயா அவர்கள். அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அங்க கூட எனக்கு இலவசம் வேண்டான்னு சொல்லி அதற்கு பதிலாக தன்னுடைய உடலையே கொடுத்தவர். இப்படிப்பட்ட ஒரு தியாகசீலர், பண்பு மிக்கவர், எளிமை, எல்லாரும் சொல்லியிருப்பார், நாகரிகம், சொல்லில் சுத்தம், கை சுத்தம். இதுவரைக்கும் எந்த அரசு பதவிகளிலும் அவர் இருந்தது. அவருடைய வாழ்வு பாட்டாளி மக்களுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்துக்கு மட்டும் போராடல, தன் வாழ்க்கையை பூரா போராடி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனிதர் எல்லாரும் நார்மலா வயசாயிடுச்சுன்னு சொன்னா வயசாயிடுச்சும்பாங்க. ஆனா இன்னும் இவர் இருக்க மாட்டாரா
இன்னும் 100 ஆண்டுகள் என்ன, இன்னும் இவ இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஆதங்கத்தோடு நாங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இழப்பிற்கு உண்மையிலேயே இது இந்த தேசத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. இந்த தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவரை இழந்து வாடும் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்து வாழ்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து பொது வாழ்க்கையின் புனிதத்திற்கு தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு அடையாளமாக தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு மாபெரும் புகழுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த ஐயா நல்லகண்ண அவருடைய மறைவு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கே ஒரு பேரிழப்பு. பொது வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகள் குறைந்து கொண்டே வருகின்ற காலகட்டத்திலே அதிகார அரசியலை தேடி எல்லோரும் ஓடுகின்ற நேரத்தில் அதிகாரத்தை மீறி பொது வாழ்வு தருகின்ற பதவி சுகங்களை மீறி சேவை ஆற்றுவதும் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றுவது மட்டுமே வாழ்வின் கடமை என்று வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர். தனக்கென எதையுமே வைத்துக் கொள்ளாமல் தனக்கென்று இருந்த தன் உடலை கூட இந்த மண்ணுக்கு பயன்பட வேண்டும் என்று தியாகம் செய்த அற்புதமான தியாக மறவர், கொள்கை சீலர். வரக்கூடிய தலைமுறை இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழ்ந்தார் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சொன்னால் நம்ம கூட யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த மாபெரும் தலைவர். அந்த தலைவருடைய புகழ், அவருடைய வாழ்க்கை, அது தருகின்ற பாடங்கள் வரக்கூடிய தலைமுறையில் இருக்கின்ற இளைஞர்களை அதன்படி வழிநடத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் மரணம் தருகின்ற ஒரு செய்தியாக இருக்க முடியும். எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்களோ, என் வாழ்க்கையே என் செய்தி என்று சொன்னாரோ, அதை போல காம்ரேட் நல்லகண்ண அவர்களும் தைரியமாக சொல்ல முடியும், என் வாழ்க்கை தான் என் செய்தி என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே தன்னுடைய வாழ்க்கையவே செய்தியாக தந்திருக்கின்ற அந்த மாபெரும் தலைவருக்கு புகழஞ்சலி. அவரை இழந்து வாடுகின்ற பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பிலே எங்கள் ஆழ்ந்த இரங்கல். தமிழகமே போற்றுகின்ற வகையில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற நமது மதிப்பிற்குரிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் தலித் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த பழம்பெரும் தலைவர் மதிப்பிற்குரிய நல்லகண்ண ஐயா அவருடைய மறைவு அம்பேத்கருடைய பேரர்களாகிய பிரகாஷ் அம்பேத்கர், யஸ்வந்த் பீம்ராவ் அவருடைய சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய ஆன்மா சாத்தியடைய அனைவரும் அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும், அவருடைய புகழை பின்பற்ற வேண்டும் என்பது இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கட்சியின் தலைவர் மறைந்தால் அந்த கட்சியின் தொண்டர்கள் எல்லோரும் வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது இயல்பு. ஆனால் இங்கே கட்சி இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லா கட்சியினரும் எல்லா மதத்தினரும் தங்களின் தலைவரை போல கருதி இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டார். தன்னை மறந்து இந்த மக்களை நினைத்த ஒரு மாமனிதர்களில் ஒருவர் ஐயா நல்லகண்ண. அவருடைய சொத்து இந்த கட்சி மட்டும்தான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி அவருக்கு வணக்கம் செலுத்துவது எப்படி வாழ வேண்டும் என்று அவரிடம் இன்று நாம் கற்றுக்கொள்வதற்கான பாடம். ஐயா நல்லகண்ணவற்றை பாராட்டுவது எளிது, பின்பற்றுவது மிக மிக கடினம். ஆனாலும் பொது வாழ்வில் அவருடைய பங்களிப்பு ஒரு சிறு பகுதியாவது பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறவர்கள் தர வேண்டும் என்ற ஊழியரை இந்த இடம் நமக்கு தருகிறது. அவர் மறைந்துவிட்டார் என்பது உண்மைதான். வாழ்வார், என்றும் வாழ்வார், நம் நினைவில் வாழ்வார், இந்த மக்களினுடைய நெஞ்சங்களிலெல்லாம் வாழ்வார். ஐயா நல்லகண்ணவர்களுக்கு நிர்வாணம் மறைவில் நிலைத்துள்ளார்.
தோழர்களே, திரைப்பட இயக்குனர் வசந்த் அவர்கள் பொழுது இரங்கல் தெரிவிப்பார்கள். ஒரு மாபெரும் தலைவர், மனிதருள் மாணிக்கம்னு சொல்லணும். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர். என்னோட ஒரு பெரிய பாக்கியம் அவரோட வந்து நான் ஒரு இந்த 30 ஆண்டுகளில் பல முறை பல விழாக்களில் கலந்துட்டு இருக்கேன். இவ்வளவு அன்பாக பழகக்கூடியவர். 2 வருடங்களுக்கு முன்னால் அவரோட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சிறந்த மனிதர், மிகச்சிறந்த மனிதர். அவர் அது மாதிரி ஒரு தோழர் கிடையாது. எனக்கு அவருடைய எல்லா விஷயங்களும் அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி இவ்வளவு பேர் அவரை பிரிந்து வாழ்கிறோம். அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தியாகி கக்கன் வழியில அவர் இன்று நம்மோடு இருந்து மறைந்திருக்கிறார். அவரை தியாகி என்பதா, போராளி என்பதா, அல்லது இரண்டையும் சேர்த்து தியாக போராளி என்பதா என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக தியாக போராளி நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் நானும் குமரகுருபருடைய தபால் தலை வெளியிடுவதற்காக பாலம் அமைப்புடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தோம். அதனுடைய விழா அவரும் நானும், அதே போன்று சமூக நீதிக்காக, விவசாயிகளுக்காக இப்படி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். ஆகவே இந்த நேரத்திலே பெருந்தலைவர் காமராஜரை போன்று நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய இழப்பால் வாடும் செங்கொடி சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக. அவருடைய பெயரால் தமிழக அரசு ஒரு விருதினை நிறுவ வேண்டும். ஏற்கனவே எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் ஒன்றை அவர் பெயர் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கின்றேன். நிச்சயமாக அவருக்கு ஒரு மணிமண்டபம் வரும். அது சென்னையிலோ ஸ்ரீவைகுண்டத்திலோ எங்கிருந்தாலும் அவர் போற்றுதலுக்குரியவர், நினைவு கூறத்தக்கவர் என்று கூறி விடைபெறுகிறேன். அரசியலில் இன்றைய மிக மூத்த அரசியல் தலைவர் கொள்கை ஒன்றை பெரிதென வாழ்ந்து கொள்கைக்காக வாழ்வதில் எதை இழந்தாலும் அந்த இழப்பு கொள்கைக்கான இழப்பு என்பதை மன உறுதியோடு நம்பி அதன் வழியிலே செயல்பட்டு எந்த வகையிலும் இந்த கொள்கை நீர்த்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறையை அறிந்தவர்கள். அவருடைய மறைவு நமக்கெல்லாம் பேரிழப்பு என்றாலும் அவருடைய வாழ்வியல் முறை ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் வழியிலே வாழ்வதுதான் சிறப்பு என்பதை இன்றைக்கு புதிதாக அரசியலுக்கு வர நினைக்கும் இளைஞர்களும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடதுசாரி சிந்தனை என்பது இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் போராட்டம் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. அந்த வகையிலே நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியான பங்கு இல்லை என்றாலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து அரசாங்கங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி அதன் அடிப்படையிலே போராடி இன்றைக்கு பல இயக்கத்திற்கு பல வெற்றிகளை தேடி தந்திருக்கும் ஐயா நல்லக்கண்ணு
புகழ் ஓங்குக. அவரை என்றும் நாம் நினைத்திருப்போம். அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் ஒரு நல்ல அரசியல்வாதியாக திகழ்வோம் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி வணங்குகிறேன், அவரை வணங்குகிறேன். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் முடிவெய்துவிட்டார். அவர் இருந்தாரானால் அவர் களத்தில் மக்களுக்காக போராடிய கம்யூனிஸ்ட் தலைவராக நாம் எதிர்பார்த்த நாடுகளெல்லாம் களத்தில் மக்களுக்காக போராடியவர். அவருடைய வாழ்க்கை நிறை வாழ்க்கை. அந்த நிறை வாழ்க்கையில் 80 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் கழித்தவர்கள். அவர் முடிவெய்தியதை ஒட்டி நாம் அவருடைய வாழ்க்கை பாடத்திலிருந்து தெரிந்து கொள்வது ஒரு போராட்ட வீரராக மடிவதுதான் நம் வாழ்க்கைக்குரிய லட்சியம் என்று ஒவ்வொரு தோழரும் முடிவெடுத்து செயல்பட வேண்டும். நாகப்பட்டினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 96-2001 நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தேன். ஜமியத் உலமா இந்தினுடைய மாநில செயலாளர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை 1996 நான் அறிவேன். நல்லா நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டுடைய சிறந்த நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் பணிவிற்கும் எளிமைக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரன். இவர் மறைவு தமிழ்நாட்டில் இங்கே யாருக்கும் இருக்க முடியாது என்ற நிலைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. எனக்கெல்லாம் மிகப்பெரிய மனப்புழுக்கம் உண்டு. வாழுகின்ற காலத்தில் நாம் சந்தித்த ஒரே சுதந்திர போராட்ட தியாகி இவரை கௌரவிக்க ஒன்றிய அரசுகள் தவறிவிட்டன. இதற்காக பாரத ரத்னா என்ற விருதை தலை குனிந்து அழுது கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு விருது தேவைதானா? இது போன்ற மனிதர்களை கவனிக்க முடியாத ஒரு விருது தேவைதானா என்ற நிலைக்கு நமது மனமெல்லாம் உட்படுகின்றன. சுதந்திர போராட்டத்தின் ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தன்னிடம் பாராது தனது கட்சி கொடுத்த அந்த காலத்து 1 கோடி ரூபாயும் திரும்பி கட்சிக்கே கொடுத்து மிகப்பெரிய எளிமைக்கு சொந்தக்காக இருந்த ஐயா அவர்கள் நம்மிடமிருந்து மறைந்திருக்கிறார்கள். அவருடைய இயக்கத்திற்கும் இந்திய நாட்டுக்கும் இது ஒரு இரங்கல் செய்தி. இதில் நானும் பங்கேற்று எனது இயக்கமும் எனது மக்களும் ஆழ்ந்த கவலையோடு எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். செவ்வணக்கம், வீர வணக்கம். இன்னும் மறையாத ஐயா நல்ல கண்ணு நல்லா இருந்தா பார்வை நல்லா இருக்கணும். அவர் பெயருக்கு ஏற்றபடி வாழ்வியல்ல ஒரு நல்ல பார்வை கொண்ட நேர்மையான, உண்மையான, தூய்மையான இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே உதாரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இன்னைக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்ச அரசியல்வாதிகள்ல யாராவது மிக சிலரை தவிர அவரை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அவரோட 2-3 தடவை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லையும் இந்த சிவப்பு சிந்தனையை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும், அது உள்ளே விடிய மாதிரி ஒரு படத்துலையும், ஒத்த சிறப்பு படத்துல கூட பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமாக தானே பிறக்கணும், ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோட பிறக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் அவர் பல தடவை என்னை பாராட்டியிருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு உண்மையான நேர்மையான மனிதனா வாழ்றதே மிகப்பெரிய ஒரு அரசியல். அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் ஏன் ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு மக்களும் ஒரு காரணம். வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் மாறி பிரயோஜனம் கிடையாது. இந்த முறையாவது எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்காத மக்கள், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாத மக்கள், பணத்தை கொடுக்கும்போது தூக்கி மூஞ்சில எறிஞ்சு ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்னா அது நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கும். இந்த மாதிரி எந்த பாடங்களுமே இல்லாம 100 வருடங்களாக நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாரு. அவருடைய மறைவு மிகுந்த
ஒரு பெருமைக்குரியது. ஒரு நல்ல மனிதர், அரசியலில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் 1000 வருஷம் வாழ முடியாது. அவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் இதை வழி நடத்துறதுக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய இளைஞர்கள் முன் வர வேண்டும். அவர் செய்த செயல்களை எப்பவுமே வறுமை ஒரு நல்ல மனுஷனை மாற்றும். நான் கூட சொல்லியிருப்பேன், உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தால வாங்க முடியாத ஒரு மிக நல்ல மனிதர், மிக நல்ல அரசியல்வாதி ஐயா நல்லகண்ணு அவர்கள். வறுமை அவர் எதுவுமே செய்யல, கொஞ்சம் கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அரசு ஒரு முறை அவருக்கு பணம் கொடுத்தப்ப அதுக்கு மேல ₹1 வச்சு அரசுக்கு திருப்பி கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த தடவை ஓட்டுக்காக பணம் கொடுக்குற மக்கள்கிட்ட, அந்த அரசியல்வாதிகள்கிட்ட மேற்கொண்டு ₹1 வச்சு திருப்பி மறுபடியும் மக்களே அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா இங்க நிறைய நல்ல அரசியல்வாதிகளை பார்க்கலாம். அவர் செய்யற நல்ல விஷயங்கள், அவர் செய்த நல்ல விஷயங்களை நம்ம பின்தொடர்றது மட்டும்தான் சரியான ஒரு விஷயம். அவர் செய்த எல்லாமே என்னால் செய்ய முடியலனா கூட இந்த உடல் தானத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். அவர் இறந்த பின்னும் அவருடைய உடல் தானம் செய்து அது ஏதாவது ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு பயன்படும் நினைச்ச ஒரு மனிதரை பின்பற்றி நானும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லகண்ணு அவர்கள் மறைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அரசியலில் புதுமையும் மகத்தான தலைவர். மகாத்மா காந்தியை போல எந்த பதவியிலும் இல்லாமல் இதற்காக 80 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் பணியாற்றி 9 முறை 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் தியாகி. அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன்.